நேற்று மார்க்கெட் போயிட்டு கேரட் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பாதி அளவுக்கு எடுத்து இன்னைக்கு கேரட் அல்வா ரெடி பண்ணிட்டேன். கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சீச்சு வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் முந்திரி சேர்த்துட்டு முந்திரி லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா கிஸ்மிஸை சேர்த்து ரெண்டையும் பொன்னிறமா வறுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அதே நெய்ல துருவன கேரட்டை சேர்த்துக்கலாம். துருவன கேரட் மொத்தமா 2 கப் அளவுக்கு இருந்துச்சு. இதை நெய்ல ஒரு 2 நிமிஷம் பக்கம் வறுத்துட்டு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். கேரட் எடுத்த அதே கப்ல 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால்லையே கேரட் வெந்து பால் நல்லா வத்தணும். அதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைய விட்டுறலாம். பால் நல்லா வத்திருச்சு. வெல்லத்தை இப்ப வடிகட்டி சேர்த்துடலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால நான் சேர்க்கல. அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கிண்டிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாயிடும். நல்லா கெட்டியானதும் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வறுத்த கிஸ்மிஸ் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடு ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். எந்த கப்ல கேரட் எடுத்தாலுமே அதுல பாதி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். கேரட் அல்வாக்கு மொத்தமே நம்ம 2.5 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.